மக்களே சைடில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த அம்மா கொஞ்சம் கிளாமர் வீடியோ போடுறாங்க. நான் சிஸ்டர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணணும். ஏன்னா இது உங்கள் நம்பர் இல்லை, ஒரு பையனோட நம்பர். இந்த பையனோட நம்பர் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சின்ன மன வருத்தம் வந்ததுனால இந்த பையனோட நம்பர் எடுத்து அந்த லேடிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. உடனே அவங்களும் வந்து அவங்க மக்கட்டி மரப்பு கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த நம்பரை போட்டிருக்காங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இந்த பொண்ணு தான் நம்பர் கொடுத்துருக்கு. உடனே வந்து இந்த மாதிரி நிறைய பேர் தான் இருக்காங்களே, கால் பண்ணி யாராவது அவுத்து போட்டு காமிச்சா போதும் பேசலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மகிட்ட வந்து அப்படியே பதறுவாங்க. எல்லா ஆம்பளைங்களும் அப்படி இல்லை, அப்படி இல்லை, நம்ம எல்லா ஆம்பளைங்களும் சொன்ன மாதிரி நம்மகிட்ட ஏறிட்டு வருவாங்க. நம்ம எல்லாரும் என்றைக்குமே யாரும் சேர்த்து சொல்லவே முடியாது, குறிப்பிட்டு தான் சொல்ல முடியும் ஒரு சிலர்னு. அதே மாதிரி இப்போ இந்த பையனோட நம்பரை போட்டு கால் மீன் சொல்லி போட்டிருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு நாளைக்கு 700-800 கால் வருதான். தம்பி நீங்கள் ஒன்று உங்கள் ஏரியாவில் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒன்றும் வேண்டாம். இல்லைனா ஆன்லைன் ஆஃபீஸில் இவங்க ஐடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இவங்க பேரில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளைண்ட் உடனே எடுக்க மாட்டாங்க, போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உடனே அந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அது எதிரும் அவங்க சொன்ன மாதிரி அதில் தவறு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஹாய்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி தரேன் டீட்டெயிலாக. அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தம்பி நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டாம். எல்லா ஆம்பளைங்களும் வந்து கண்ணா பின்னான்னு வாழ்ற ஆம்பளைங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க, இப்படி தான் வாழணும் வாழ்க்கை அப்படின்னு முறையாக வாழ்றவங்க இருக்காங்க. அந்த பையன் நினைச்சா அந்த சிம் கார்டை தூக்கி போட்டுக்கலாம். இருந்தாலும் வந்து அக்கா நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பேசலக்கா, யார் என் நம்பர் கொடுத்தான்னு தெரியலக்கா, அவங்க வந்து என்ன ரொம்ப தப்பா இது பண்ணி போட்டிருக்காங்க, எல்லாரும் எனக்கு கால் பண்றாங்க அக்கா, நான் என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. தம்பி நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, உடனே அந்த ஐடியை செக் பண்ணிட்டு அந்த மாதிரி போட்டுருக்குது உண்மைனா அவங்கள தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க சிஸ்டர், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணுங்க, நானும் இந்த வீடியோ டெலிட் பண்ணுறேன் சரிங்களா. ஒரு நல்லா இருக்கிற பையன் வாழ்க்கையெல்லாம் கெடுக்காதீங்க சரிங்களா. அந்த பையனும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேத்து குடும்பத்தோட கௌரவமாக வாழணும் இல்லையா. நீங்கள் தப்பா நீங்கள் மாதிரி நம்பர் எடுத்து போடாதீங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வீடியோ போடுங்க, அது உங்க விருப்பம். ஏன்னா சினிமாவிலேயே ஜட்டிப்பாட்டோட வந்துட்டாங்க, நீங்கள் உள்பாட்டு தான் இருக்கீங்க, இது உங்க விருப்பம். நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது. நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்தால் தான், தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பையனோட வாழ்க்கை கெடுக்கிறது ரொம்ப தப்பு. இந்த பையனோட நம்பரை நீங்கள் இப்படி போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு நீங்கள் டெலிட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிங்களா. இல்லைனா வந்து நீங்களும் பிள்ளையை வச்சுட்டு இருக்கீங்க, உங்க மேலே யாராவது ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நேரில் போலீஸ்